உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆரம்பத்தில் சேரன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்ட கார்த்திகா கிட்ட ரொம்ப ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத நாள் இரவு அங்கே போய் நின்று அவங்க எனக்கு தாலியை கட்டுங்க மாமா, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் மாமா அப்படிலாம் கார்த்திகா அழுகும்போது இவர் வழியே இல்லாமல் நடேசனும் உன்னை தேடி அந்த பொண்ணே வந்துருச்சு, தாலியை கட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு ஒரு மாதிரி சொல்லி அவரும் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து தாலி கட்ட போகிற நேரத்தில் அங்கே பொண்ணை காணான்னு தேடிட்டு நேராக இங்கே வந்தால் கரெக்டாக அந்த லாஸ்ட் டைமில் வந்து கையில் காலிலலாம் விழுந்து எப்படியாவது என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி வேற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போல்லாம் அறிவு வராத கஸ்தூரி இப்போது தான் பொண்ணு வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னோடனே மட்டும் இங்கே சேரனுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை, அதுவும் இத்தனை பொண்ணை பார்த்து ஒன்றுமே செட் ஆகாமல் பிடிச்ச வாழ்க்கையும் கிடைக்கல, கார்த்திகாவை இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கும்போது அவர் உடஞ்சி அழுததெல்லாம் கூட தாண்டி இப்போ தான் அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை, நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல தடபுடலாக எல்லா ஏற்பாடும் பண்ணி மாப்பிள்ளையை எப்படி வரவேற்கணுமோ அந்த மரியாதையை கொடுத்து வரவேற்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே கஸ்தூரிக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாகுது, ஒரு பொறாமையாகுது. என் பொண்ணு வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, இவனை விட்டுட்டோம் அப்படின்னா என் பொண்ணு வாழ்க்கை அவ்வளோதான், எப்படியாவது நம்ம சேரனுக்கு வந்துட்டு கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார இப்போ ஒரு கெட்ட எண்ணம் உருவாயிடுச்சு. ஸோ எப்படி இதை கலைச்சி விடலாம் அப்படிங்கிற மாதிரி நிச்சயதார்த்தத்திலே ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிருது. ஆனால் கல்யாணத்துக்குள்ளார எப்படியாவது நம்ம சேரன் கூட கார்த்திகாவை சேர்த்து விட்டு கல்யாணத்தை நம்ம நிறுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சதி திட்டத்தை தீட்டதான் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே மண்டபத்துக்கு போன உடனே பார்த்தா ரொம்பவுமே வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க. சேரனுக்கு மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்காக இங்கே மச்சான் வந்து துண்டு போடுறதும் அப்புறம் அந்த ஆராத்தி எடுக்கிறதும் கூட்டிகிட்டு போகும்போதே பூவெல்லாம் போட்டு மாப்பிள்ளைக்கு அப்படி ஒரு மரியாதை பண்ணி கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறதும் இதெல்லாம் ரொம்பவுமே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக, சேரனே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கார். ஆனாலும் என்னடா பூவெல்லாம் கீழே போடுறாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணா அது இந்த ஊர் வழக்கமாக இருக்கும் போதில் நீ பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண, அவங்க பண்ணுறத பண்ணட்டும், நீ பாட்டுக்கு வாண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நேராக ஸ்டேஜுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, சந்தா வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது வரைக்கும் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பத்தாததுக்கு புரோகிதர் வேறு ஏதோ வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு, அதனால் அவங்க கூப்பிட்ற வரைக்கும் இங்கேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முன்னாடியே உட்கார வச்சிடுறாங்க. ஸோ அங்கே சேரனை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கார், பார்க்குறதுக்கு அந்த தம்பிங்களுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. டே அண்ணன் பாடுறா எவ்வளோ நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குடா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் இங்கே சேரனுக்கு சந்தாவை தான் அப்படியே கண்ணு தேடிக்கிட்டே இருக்க. பார்த்துட்டு என்னென்ன கண்ணு அப்படியே அலப்பாயுது, சந்தாவை தானே தேடுற அப்படின்னு இங்கே சோழன் கேட்குறாரு. ஆமாண்டா ஆளையே காணுமே அப்படிங்கிறாங்க. அப்போது ஆமாம் சந்தா நீ எங்கே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவள் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. சரின்னு நிலாவும் சரி அப்படின்னு நாங்கள் போய் பார்க்கட்டுமா அப்படிங்கிறாங்க. போய் பாருங்க அப்படின்னோடனே இப்போ கார்த்திகாவும் கூடவே நானும் வரேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் இங்கே நிலாவை பார்த்தோன்னே சந்தாவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ட்ரெஸ் எல்லாம் அழகாக இருக்குது, எப்படி இருக்கீங்க இதெல்லாம் பேசின உடனே டக்குன்னு நிலா வந்துட்டு இவங்க கார்த்திகா இவங்களை உங்களுக்கு தெரியும் தானே அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே சந்தா பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே கார்த்திகா டக்குன்னு என்னதான் அவங்களுக்கு நல்லா தெரியுமே, அங்கே ஊருக்கு போயிருந்தோம்ல சாமி கும்பிட, அப்போவே இவங்க பார்த்துருக்காங்களே, சேரன் மாமாவோட அத்தை பொண்ணுண்ணா உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. அப்போ சந்தாவும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு தெரியும் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னும் போது சரி ஏன் சந்தா நின்றுட்டே இருக்கீங்க, டக்குன்னு கூப்பிட்டு போகிறாங்க, நீங்கள் உட்காந்து இந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே திரும்பவும் சந்தா உட்கார வச்சுட்டு அந்த மேக்கப் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. என்னதான் இங்கே சந்தாவுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் பின்னாடி நிற்கிற கார்த்திகாவுக்கு முகமே ஒரு மாதிரி இருக்குது. அதில் ஒரு பொறாமை கலந்த ஒரு ஏக்கம், நமக்கு கிடைக்காதது இப்போ இப்படி நடக்க போகுதே, சேரன் மாமா கல்யாணம் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தத்தோடையே நிற்கிறத கண்ணாடி வழியாக சந்தாவுமே பார்த்துடுறாங்க. சந்தாவுக்கே ஒரு மாதிரி ஆகுது, இந்த பொண்ணுக்கு ஏன் முகமே இப்படி இருக்குது, இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வந்துட்டு ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வாங்க பொண்ணை அப்படின்னு சொன்ன உடனே இப்போது சேரனையுமே ஏறி உட்கார வச்சிடுறாங்க. இப்போது சந்தா அங்கேருந்து வந்த உடனே இப்போ தான் சந்தாவை வந்து தேடிக்கிட்டு இருந்த சேரன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம், சிரிச்சுக்கிட்டே அவங்களும் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாரு. தம்பிங்க எல்லோரும் பார்த்துட்டு டே அண்ணனை பாருடா வாயெல்லாம் பல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே எப்படி சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வந்தோடனே உட்கார வச்சுட்டு அவங்க முறைப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மோதிரம் போட சொல்கிறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டோன்னே இப்போது கல்யாண தேதியும் குறிச்சிடுறாங்க. இப்போ கல்யாண தேதி குறிக்கிற போது பார்த்தா பக்கத்துலேயே வர ஒரு இதை பண்ணுறாங்க. கஸ்தூரிக்கு அப்படி ஒரு எரிச்சலாக இருக்குது, ஐயோ இது எப்படியாவது கெடுத்து விடணுமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஃபஸ்ட்டே அங்கே ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டுடுறாங்க. இந்த மாதிரி எங்கேருந்து எங்கே வந்துடா பொண்ணு பார்த்துட்ருக்க, நீ எங்களை உயிரோடு இருக்கணும்னே உனக்கு இது இல்லையா, பெரியப்பா அப்போவே சொன்னார்ல வடநாட்டுக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு, எங்கேயாவது நீ யோசிக்கிற
யோசிக்கிறியாடா? என்னடா உயிருக்கு உத்தரவாதமே இல்லாத ஒரு குடும்பத்திலயாடா நீ கல்யாணம் பண்ண போகிற? சரியான ரவுடி குடும்பமாக இருக்கும் போல் அப்படிலாம் சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசினோன்னே நடேசனே எழுந்துருச்சு. ஏ கஸ்தூரி, என்ன உனக்கு இப்போ பிரச்சனை? அதான் மண்டபத்தை சுற்றி ஆள் போட்டிருக்காங்க, சம்மந்தியுமே இந்த மாதிரி நம்மக்கிட்ட மன்னிப்பும் கேட்டார், இதுக்கு மேலே என்ன பண்ணணும் உனக்கு அப்படிங்கிறாங்க. என்ன பெரிய சம்மந்தி, மண்டபத்தை சுற்றி ஆள் போட்டால் மட்டும் அவன் கத்தி கடப்பாரன்னு தூக்கிட்டு துப்பாக்கின்னு தூக்கிட்டு வந்தானா நம்ம செத்து போனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒரே புட்டில் சுட்டுட்டானா நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கேருந்து இங்கே வந்து கடைசியில் இங்கே வந்து சாவணும்னு நம்ம எழுதி வச்சுருக்கா என்ன அப்படிங்கிறாங்க. டக்குன்னு சோழனும் பார்க்குறாரு. ஏன் என்னத்தான் உங்கள் பிரச்சனை? இது சம்மந்தப்பட்ட நாங்களே அமைதியாக இருக்கோம், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டே சோழா, உனக்கு இதெல்லாம் தெரியாதுடா, நீ சின்ன பையன், எங்களுக்கு தெரியாதா பெரியவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் இங்கே சந்தாவோட அப்பாவும் பார்த்துட்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இனிமேல் வராது, பயப்படாதீங்க அப்படின்னோடனே அனீஷும் சொல்லிடுறாரு. நாங்கள் இங்கே இவ்வளோ ஏற்பாடு பண்ணோம், ஆனால் அங்கே வந்துட்டு நாங்கள் யோசிக்கவே இல்லை பையா, மன்னிச்சிடுங்க. திடீர்னு வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு இப்போ திரும்பவும் கல்யாணம் பண்ண போகிறோம் உங்கள் கூடங்கும்போது ஒரு கோவத்தில் தான் அப்படி இருக்காங்களே தவிர அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, பயப்படாதீங்க, ஊருக்காரங்க எல்லாரும் வச்சு பேசியாச்சு அப்படின்னு இங்கே சமாதானம் சொல்லிட்டு தான் இங்கே நிச்சயதார்த்த வேலையே நடக்குது. ஸோ நிச்சயதார்த்தமும் முடிஞ்சு போயிடுது. இங்கேயும் கஸ்தூரிக்கு ஒரு மாதிரியே தான் இருக்குது. அப்பப்போ கார்த்திகாவையும் பார்க்குறாங்க. ஏன்னா மோதிரம் போடும்போதும் சரி, மாலை மாற்றும் போதும் சரி, ஃபோட்டோஸ் எடுக்கும்போதும் சரி, கார்த்திகாவோட முகமே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, கண்ணெல்லாம் கலங்குது. இதையுமே கஸ்தூரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா கார்த்திகா மனசில் இன்னும் சேரம் இருந்துக்கிட்டு தான் இருக்கான். நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமே, இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டோமே, இப்படி நம்ம அதுக்கு இவளை இங்கே கூட்டிகிட்டு வராமலாவது இருந்திருக்கலாம், இப்படி நேரில் பார்த்து நொந்து போகிறாளே என் பொண்ணு அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கல்யாண தேதியை உடனே குறிச்சிட்டாங்க அப்படின்னோடனே இங்கே கார்த்திகாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, கஸ்தூரிக்கு பக்குன்னு ஆகுது. இது என்ன, கல்யாண தேதியை உடனே குறிச்சா ஊருக்கு போயிட்டு நம்ம பண்ண வேணாமா? ஊருக்கு போகிறதுக்கே 4 நாள் ஆகும் போல், அங்கே எங்கிட்ட டைம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி நம்ம அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும்? அதெல்லாம் முடியாது, ஒரு மாதம் 2 மாதம் கழித்து பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நடேசன் டக்குன்னு பார்த்துட்டு, ஏ கஸ்தூரி, உனக்கு என்ன தான் பிரச்சனை இப்போ? ஏன் இப்படி சும்மா லபாலபான்னு கத்திக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இருன, எங்கே டைமே இல்லாமல் இப்படி 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளார கல்யாணம்னா நம்ம போகிறதுக்கே 4 நாள் ஆகிடாதா? போயிட்டு உடனே வேலையை பார்க்க முடியுமா? ஒரு அசதியாலாம் இருக்காதா உடம்பு அப்படிங்கிறாங்க. இப்போ இப்படி சொன்னதுமே இங்கே 3 பேருக்குமே ஒரு மாதிரி வருது. என்னடா ஆரம்பத்துலேருந்தே கஸ்தூரியத்தை ஏன் காலையிலேருந்து இப்படி ஆட்டையை களைச்சி விட்ற மாதிரியே வேலை பார்த்துட்ருக்கு அப்படின்ட்டு இங்கே சோழன் வந்து அதை கேட்ச் பண்ணிடுறாரு. பாண்டியும் பார்த்துட்டு, எனக்கும் அதான்டா ஒன்றும் புரியல, இது பிரச்சனை பண்ணுறதுக்குனே ஒரு வேலை வந்திருக்குமோ அப்படிங்கிறாங்க. பல்லவன் பார்த்துட்டு, ஆனால் இதில் அத்தைக்கும் ஏதோ கூட்டு இருக்குன்னு நினைக்கிறேனே. கார்த்திகா என்னடானா அண்ணனை இப்படி பார்த்துக்கிட்டே நிற்குது, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. நீ அண்ணன் சந்தாக்காக்கு மோதிரம் போட்டு விடும்போது கார்த்திகா முகத்தை பார்த்தியா? அது கண்ணெல்லாம் கலங்கிருச்சுனே அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படிலாம் போயிட்டுருக்கே, நினச்சி கூட பார்க்கலடா கார்த்திகா இப்படிலாம் பண்ணுன்னு. இதுக்கு பேசாமல் கூப்பிடாமே இருந்திருக்கலாம். இந்த அண்ணன் இருக்கே, இருக்கிறது ஒரே ஒரு சொந்தம், அவங்கள கூப்பிட்டே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்குது அப்படின்னு இங்கே சோழனும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே கஸ்தூரி வந்து இப்படி சொல்கிறத வந்துட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. சந்தா கர்ப்பமாக இருக்கும்போது இன்னும் நாளை தள்ளி போட்டு எப்போ கல்யாணம் பண்ணுறது? கல்யாணத்தை உடனே நடத்தினா தானே நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளாரெல்லாம் பேசிகிட்டு இருக்கதை நடேசன் அதை கேட்டுட்டு திருன்னு முழிக்கிறாரு. ஏன்னா என்ன பேசிக்கிறாங்க? நான் பாட்டுக்கு இங்கே ஒருத்தி கத்திக்கிட்டே இருக்கேன், என்ன அவங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏ கஸ்தூரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளை கர்ப்பமாக இருக்கும்போது உடனே கல்யாணத்தை முடிச்சா நல்லதுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னோன்னு இங்கே கஸ்தூரிக்கு தூக்கி வாரி போடுது. என்னது, அந்த பிள்ளை கர்ப்பமாக இருக்கா அப்படின்னா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இல்லைனா இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களா? அதனால தான் அப்போ நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு கையோட கல்யாண தேதியும் குறிச்சிட்டாங்க. சும்மா அமைதியாக உட்காரு, சும்மா லபலபான்னு கத்தாத அப்படின்ட்டு நடேசன் இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க கஸ்தூரி. என்னது, அந்த பொண்ணு மாசமாக இருக்காளா? அப்படின்னா கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதா? இந்த சேரனா இப்படி பண்ணா, இவன் இப்படிலாம் பண்ணுற ஆளே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உடஞ்சே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிலா கூப்பிடுறாங்க. இல்லை, எனக்கு ஒன்றும் சாப்பாடெலாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, டயர்டாக இருப்பீங்கள்ல, காலையிலேருந்து சாப்பிட்டது, இப்போ இன்னும் வரைக்கும் சாப்பிடாம வாங்க நம்ம சாப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஏ நிலா நில்லு அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னோடனே, ஆமாம் என்ன அந்த பிள்ளை மாசமாக இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க, இவன் எப்படி அப்படிலாம் பண்ணான்? சேரனை இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டான்? சேரனை நினச்சா எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. அவனை நான் எவ்வளோ நல்ல பையன் நினச்சேன் தெரியுமா? இவனை இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான். அந்த வீட்டில் இருக்க மற்ற 3 பசங்க கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பானுங்க. ஏன் உன் புருஷன் சோளம் கூட நான் ஏதாவது சொன்னால் கூட நம்புவேன். ஆனால் சேரன் இப்படி பண்ணுவான்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை தெரியுமா அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. சுற்றி பார்க்குறாங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. யாருமே இல்லை, அவங்க எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. அப்படிங்கும்போது நிலா வந்துட்டு, மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. என்ன ஒன்றும் இல்லை, இவன் இப்படி பண்ண வேலைக்கு இதெல்லாம் எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த நிச்சயதார்த்தத்துக்கே நான் வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, வேறு வழியே இல்லாமல் சந்தா கர்ப்பமாக இருக்காங்கன்னு நாங்கள்லாம் பொய் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னது பொய்யா? என்ன நிலா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அப்போது அவங்களுக்கு கல்யாணம்னு திடீர்னு
ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்போ சந்தாவுக்கு அந்த கல்யாணத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அதனால சும்மா ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. நாங்களும் அந்த பொய்யை வச்சு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் சேரண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு அவங்க சம்மதிச்சாங்க. இல்லைனா அவங்க வீட்லேயும் சம்மதிக்கல தெரியுமா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் அப்படியே கஸ்தூரிக்கு நிம்மதியாக இருக்குது. அப்பாடா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நான் கூட சேரனை ஒரு நிமிஷம் தப்பாக நினச்சிட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சேரண்ணா அப்படிலாம் பண்ணுவாரா? சேரன் அப்படிலாம் பண்ண மாட்டாருமா அப்படிங்கிறாங்க. அதுதானே எனக்கு சந்தேகமாகவே இருந்துச்சு. சேரனாவது இப்படிலாம் பண்ணுறவனாவது அவன் என் மருமகனாச்சு, அப்படிலாம் நடந்துக்க மாட்டானே அப்படின்னோடனே நிலா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னது மருமகனா அப்படின்றாங்க. ஆமாம், என் அண்ணன் பையன் 4 பேருமே எனக்கு மருமகனுங்க தான், முறை தானே, அதைத்தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை, வா சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு இப்போ கிடுகிடுன்னு போயிடுறாங்க. என்ன இவ்வளோ நேரம் நம்ம கூப்பிட்டுட்டு இருந்தோம், சாப்பாடு வேணாம் அப்படி இப்படின்னாங்க, இப்போ அதுக்கு வேகமாக நமக்கு முன்னாடி போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நிலாவுமே பார்க்குறாங்க. ஸோ நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ திரும்ப அவங்க கிளம்புறாங்க. ட்ரெயினில் போகும்போது பார்த்தா இங்கே எல்லாரும் ஒரு மாதிரி டயர்ட்லேயே இருக்காங்க. பட் சோழனுக்கு மட்டும் கார்த்திகா மேலே ஒரு கண்ணாகவே இருக்குது. அண்ணன் கூட எப்படியும் பேசவே விடக்கூடாது, அது மூஞ்சியே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பாண்டி, நல்ல வேலைடா, எங்கள் நிச்சயதார்த்தத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நினச்சேன், நல்லபடியாக நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிடா, ஆனால் கார்த்திகாவை கவனிச்சியா? அது என்னடா முகம் அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கு, ரொம்ப அண்ணன் மேலே பொசசிவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே ஆகி என்னடா ஆக போகுது? அதான் நிச்சயதார்த்தானா பாதி கல்யாணம் ஆன மாதிரியே, அவ்வளோதான், இனிமேல் கல்யாணமும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்டா, இந்த மாதிரி தேவையில்லாமல் பார்த்துட்டு இருக்க வேணாம்ல அப்படிங்கிறாங்க. டேய் அப்படியும் சொல்ல முடியாதுடா, இந்த அண்ணன் இருக்கு பாரு, என்ன நேரத்தில் எப்படி பண்ணுதுன்னே தெரியாது. நிச்சயதார்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கூட தான் நின்று பேசிகிட்டு இருந்துச்சு, அங்கே வந்ததுக்கப்புறமா அதே பண்ணாதுன்னு என்னடா நிச்சயம் அப்படிங்கிறாங்க. சரிடா, நம்ம தான் இருக்கோம்ல, பார்த்துக்கலாம் விடு, அங்கே போயிட்டு அண்ணன் வேலைக்கு போயிட போது, அது அவங்க வீட்டுக்கு போயிடும், இங்கே இருக்க வரைக்கும் தானே நமக்கு பிரச்சனை, நம்ம இங்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போது இங்கே கஸ்தூரி பார்த்தா இங்கே கார்த்திகா தனியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. சேரனுமே இங்கிட்ட உட்காந்துட்டு சந்தா கிட்ட அப்படியே வாய்ஸ் மெசேஜ் பேசிக்கிட்டே வரும்போது அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகுது. இவன் என்ன இங்கேயும் வந்து அவகிட்டே பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு இப்படி கார்த்திகாவை பார்க்குறாங்க. கார்த்திகா உம்முன்னு உட்காந்துட்டு இப்படி ஜன்னல் சைடு வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு போயிட்டு, டே சேரா, என்னடா அந்த ஃபோனும் கையுமாவே எப்போ பாரு இருக்க, எங்களுக்கெல்லாம் டவரே கிடைக்க மாட்டேங்குது, உனக்கு மட்டும் கிடைக்குதா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு மட்டும் எங்கே கிடைக்குது அப்படின்றாங்க. அந்த ஃபோனை கூட நான் உங்கள் மாமாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் ஒரு மாதிரி பார்த்துட்டு, இந்தாங்க என் ஃபோனில் வேணால் பண்ணுங்க, என் ஃபோன் சும்மா தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் வாயை மூடுறா, உன்கிட்ட நான் கேட்டேனா, சேரா நீ குடுறா அப்படிங்கிறாங்க. சேரன்கிட்ட இருந்து சந்தாவை பேசக்கூடாது, அதனாலே முக்கியமாக இது பண்ணி ஃபோனை வாங்குறாங்க. வாங்கிட்டு சும்மா அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா இப்போ கார்த்திகா உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி பார்த்துட்டு, சேரா அங்கே பாருடா கார்த்திகா எப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு, போய் கொஞ்சம் அவள் கூட பேசுப்பா, மனசே கஷ்டமாக இருக்குது போல இருக்குது, கொஞ்சம் சிரித்து பேசுகிற மாதிரி ஏதாவது நீ மாற்று, உன்கிட்ட பேசும்போது தான் அவள் சிரிக்கிறா, போ அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு இப்போ போயிட்டு, என்னப்பா கார்த்திகா ஏன் ஒரு மாதிரியே இருக்கா, டயர்டாக இருக்காப்பா அப்படின்ட்டு இவர் போய் கேஷுவலாக தான் பேசுகிறாரு. இங்கே சோழன் இதை கவனிச்சிட்டே இருக்காரு. சரி இல்லையே இந்த அத்தை ஏன் இப்படிலாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நிலா கிட்டே போயிட்டு, ஏன் நிலா நீ கவனிச்சியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், இவங்க சரியில்லை தெரியுமா அப்படிங்கிறாங்க. இப்போது நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன், நீங்கள் கார்த்திகாவை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நான் உங்கள் அத்தையை சொல்லிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. கஸ்தூரி அத்தை தானே, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமாம், நீ என்னத்தை கவனிச்ச அப்படிங்கிறாங்க. அவங்க சந்த கர்ப்பமாக இருக்கான்னு சொன்னோன்னு எப்படியெல்லாம் அவங்க என்கிட்ட பேசுனாங்க தெரியுமா, அப்புறம் நான் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ தான் அவங்க ஒரு மாதிரி மனசே நிம்மதியாக எழுந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இப்போ பார்த்தா போய் அவங்க அண்ணன் கூட போய் கார்த்திகாவை பேசுங்கிறாங்க, என் அண்ணனை போய் அங்கே பேசுங்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. ஆனால் நிலா நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. விடுங்க சோழன், நம்மளாம் எதையும் கண்டதையும் போட்டு யோசிக்க வேணாம், நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சதில்ல, விடுங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன் அப்படின்ட்டு நிலாவும் படுத்துடுறாங்க. ஆனால் இங்கே ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா கஸ்தூரிக்கு ஒரு மாதிரியே இருக்குது, இந்த கல்யாணத்தை நம்ம எப்படி நிறுத்துறது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. இங்கே பார்த்தா கார்த்திகா ரூம்குள்ளே உட்காந்துட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருக்காங்க. பார்த்துட்டு, கார்த்திகா என்னடி பண்ணிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்கேன், துவைச்ச துணியெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டல்ல, அதை மடித்து வைக்க வேணாமா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நான் மடிச்சுக்கிறேன், இந்தா இதில் குழம்பு வச்சுருக்கேன், சேரனுக்கு இந்த மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும், போய் கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சேர மாமாவுக்கு மட்டுமா ஊற்றிருக்க, பெரிய மாமாவுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் சேர்த்து தாண்டி கொடுத்துருக்கேன், சேரங்கிட்ட போய் கொடுத்துட்டு உனக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சேரங்கிட்ட போய் நல்லா கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்படி நீ ஒரு மாதிரி பார்த்துட்டு சரிம்மா அப்படின்ட்டு
இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தா அங்கே கார்த்திகாவோட மாமா உட்காந்துட்டு, என்ன கஸ்தூரி நீ பண்ணிகிட்ருக்க, இது என்ன புது பழக்கமாக இருக்குது, குழம்பெல்லாம் வச்சு கொடுத்து விட்ற அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, இப்போ தான் அங்கே போயிட்டு வந்தோம்ல, எல்லாம் நல்லா பேசி பழகி அவனுங்கெல்லாம் என் சமையலை ரொம்ப பிடிச்சிருக்குன்னானுங்க. நான் வெறும் புளியோதரையை தான் கொண்டு போனேன், அதையே அவ்வளோ நல்லா இருக்குது, இதை தான் முறையாக உங்கள் கையால் சாப்பிட்றோம் அப்படின்லாம் பேசினானுங்க. அதான் மட்டன் குழம்பு வச்சு எல்லாருக்கும் கொடுத்து விட்ருக்கேன், அவளே போய் கொடுத்துட்டு வரட்டும் அப்படின்ட்டு இப்போ அவங்க அண்ணன் கிட்ட காட்டிக்காமல் பேசுகிறாங்க. இதை இப்போது கார்த்திகாவும் அந்த மட்டன் குழம்பை ஊற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் போகும்போது எப்பவும் வழக்கமாக போகிற அந்த பின்னாடி வழியாகவே போய் பழக்கமானதுனால பின்னாடி சைடு இப்படி போகிறாங்க. அப்போ பார்த்தா இங்கிட்டு சோழன் பார்த்துடுறாரு. பாண்டி இங்கே வாடா வாடா அப்படிங்கிறாங்க. என்னடா ஏன்டா இப்போ இப்படி கத்துற அப்படிங்கிறாங்க. அண்ணன் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணனா அது அங்கே பின்னாடி தான் துணி துவச்சி காய போட்டுட்ருக்கு அப்படிங்கிறாங்க. சரியா போச்சுடா, இங்கே பாரு அங்கே போகிறது யாருன்னு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. எட்டி பார்த்தா கார்த்திகா பின்னாடி வழியாக போகிறதுக்கு கையில் ஒரு தூக்கு சட்டியை தூக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்த உடனே டேய் கார்த்திகாவா, அண்ணன் அங்கே தான்டா நிற்குது அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் ஓடுறா, அங்கே போய் அவங்கள தனியாகவே பேச விடக்கூடாது போடா அப்படிங்கிறாங்க. என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு இப்போ வேகமாக போகிறாரு. ஆனால் சோழன் இங்கிட்டு பார்த்துட்டு கார்த்திகா அப்படிங்கிறாங்க. டக்குன்னு பார்த்துட்டு சோழன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ ஏன் எப்போ பார்த்தாலும் வந்தால் இந்த முன்னாடி ஒரு வாசல் இருக்கே, அது உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாதா, இங்கிட்டு வரவே மாட்டேங்கிற, பின்னாடியே போயிட்டுருக்கா ஏன் அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த வழியாக வந்து பழகி போச்சா, அது இங்கே வந்தாலே கால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடு தான் போகுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு திரும்பவும் அங்கே போகிற, வா இந்த சைடை அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த சைடு சோழன் போயிட்டு கார்த்திகாவை இங்கிட்டு கூட்டிகிட்டு வராரு. இப்போ பாண்டி அங்கே போயிட்டு கார்த்திகா எப்படி இருந்தாலும் பின்னாடி தானே வரும், அண்ணன் இங்கே நிற்க வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அங்கேருந்து சேரனா என்ன நீ உள்ள வானே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து பரபரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. உடனே சேரனை பார்த்துட்டு டே என்ன விஷயம்டா, இருடா அந்த துணியை மட்டும் காய போட்டு வந்துடுறேன், ட்ரெயினில் எல்லாரும் போட்டு கழட்டி போட்டு வச்சுருக்கீங்களே அழுக்கு துணி, அப்புறம் துவச்சி காயப்பட வேணாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் காய போட்டுக்கலாம், வேணா நாங்கள் காய போட்டுக்கிறோம், நீ வா முதல்ல அப்படின்ட்டு அங்கேருந்து சேரனை பரபரன்னு இங்கிட்டு இழுத்துட்டு வராரு. இப்போ பார்த்தா 2 பேரும் நேருக்கு நேராக மீட் பண்ணிக்கிற மாதிரி 2 பேரும் பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்த உடனே 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. சேரன் வந்துட்டு கார்த்திகாவை பார்த்துட்டு வாப்பா கார்த்திகா அப்படிங்கிறாங்க. வரேன் மாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கே பார்த்தா பாண்டியும் சோழனும் ஒருத்தர் மாற்றி முறைச்சிக்கிறாங்க. டேய் நீ ஏன்டா இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு. நான் தான் இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்தேன்டா, நீ எதுக்குடா அண்ணனை இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு. டேய் அவங்க அங்கிட்டு வருவாங்கன்னு நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்தேன், அண்ணன் பின்னாடியே இருக்கட்டும், நான் இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றி பேசிக்கிறாங்க. ஸோ இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்க கேப்லேயே பார்த்தா இப்போது சேரன் கிச்சனுக்கு அதை வாங்கிட்டு போயிடுறாரு. பின்னாடியே கார்த்திகாவும் போயிட்டு 2 பேரும் கிச்சனில் போய் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது பல்லவன் வேகமாக வந்து ஆமாண்ணே 2 பேரும் எதுக்கு இப்போ சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் 2 பேரும் ஒன்றா பார்க்கக்கூடாது, 2 பேரும் ஒன்றா பேசிக்கக்கூடாதுன்னு சொல்லி தாண்டா நாங்கள் அப்படி பண்ணேன், கடைசியில் இவன் இங்கே கூப்பிட்டு வந்துட்டான்டா அப்படின்ட்டு இங்கே சோழன் சொல்கிறாரு. சரி நீ இங்கே கூட்டிகிட்டு வந்த கடைசியில் 2 பேர் பார்த்துட்டாங்க, இப்போ நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஆனால் எதுக்காக சண்டை போட்டிங்க, 2 பேர் பார்த்துக்கக்கூடாதுன்னு தானே, ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு பல்லவன் காட்டுறாரு. 2 பேரும் கிச்சனில் நின்று அங்கே பேசிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஐயோ போச்சுடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு இப்போ கிச்சனுக்கே போயிடுறாங்க. போயிட்டு அவங்க 2 பேரும் பேச விடாத அளவுக்கு போய் தடுக்கிறாங்க. ஆனால் இங்கே கஸ்தூரி பக்காவாக ஒரு பிளான் போடுறாங்க. எப்படியும் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு இங்கே டைவர்ஸ் கிடச்ச உடனே கார்த்திகாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அந்த சந்தா இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது வில்லியாக வந்துட்டு உருவெடுக்க போகிறாங்க. இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.